Hello students, welcome to HEBA Max 11th Standard Business Max Chapter 2 Example Sums பார்த்துட்டு இருக்கோம். Example 2.6 Resolve into Partial Fraction. So partial fractionல 5 questions already முடிச்சிட்டோம் examples-ல. இப்போ அடுத்த example question பாருங்க 9 by x minus 1 x plus 2 whole square-னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது அடுத்த டைப் இல்லையா, ஒரு மாடலில் ஒரு சம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்தா இது நம்ம 3-ஆ பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா. சொல்யூஷன்ல given எழுதிடலாம் 9 divided by x minus 1 x plus 2 whole square is equal to இந்த பக்கம் இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், a by x minus 1 x plus 2 whole square, அப்போ first b by x plus 2 plus c by x plus 2 whole square எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லைன் இதோட LCM எடுக்கலாம் 9 by x minus 1 into x plus 2 whole square is equal to denominatorல first x minus 1 into x plus 2 whole square எடுத்துக்கலாம். இப்போ a கீழே x minus 1 வந்துருச்சு, அப்போ x plus 2 whole square மட்டும் எழுதிக்கணும். plus b into x plus 2 ஒரு வாட்டி தான் இருக்கு, அப்போ x minus 1 வரணும், x plus 2 வரணும். அடுத்தது plus c, c ஓட denominatorல x plus 2 whole square வந்துருச்சு, அப்போ x minus 1 மட்டும் வரணும். கிளியரா? இப்போ ரெண்டு சைடு டினாமினேட்டர் ஈக்குவல் கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ பேலன்ஸ் நமக்கு 9 is equal to a into x plus 2 whole square plus b into x minus 1 x plus 2 plus c into x minus 1 மட்டும் இருக்கும். இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ எங்கள் ப்ளஸ் 2 இருக்கு, நான் -2 கொடுத்தேன்னா a 0, -2 தரும்போது b 0, c மட்டும்தான் இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to -2. இப்போ இந்த பக்கம் எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா எக்ஸே இல்லை, 9 மட்டும்தான் இருக்கு. a வேல்யூ கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், b யோட வேல்யூ கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், ப்ளஸ் c இன்ட்டு -2 -1. அப்போ 9 is equal to -3 into c. 9 by -3 is equal to c. கேன்சல் பண்ணால் -3 வரும். 3 3s are 9, அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ சியோட வேல்யூ -3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸோட வேல்யூ +1. அப்போ இது மட்டும் 0 ஆகும், சியும் 0 ஆகும், ஏ மட்டும் கிடைக்கும் இல்லையா. பி அண்ட் சி 0 ஆகிட்டு ஏ மட்டும் கிடைக்கும். சப்ஸ்டியூட் x equal to 1. ஸோ 9 is equal to a into 1 plus 2 whole square plus b into 0 தான், c into 0 தான். So 9 is equal to a into 1 plus 2 3 3 square 9. இப்போ 9 9 cancel ஆகிடும். 9 by 9 is equal to a is equal to 1. clear? அடுத்தது b மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ b கண்டுபிடிக்கிறதுக்கு +1 பண்ணாலும் எனக்கு 0 ஆகிடும், -2 பண்ணாலும் 0 ஆகிடும். ஸோ b கண்டுபிடிக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இங்கே 9 இருக்கு, இந்த பக்கம் a கூட x ஸ்கொயர் வரும், அதே மாதிரி b கூட தான் x ஸ்கொயர் வரும். ஏன்னா இங்கே தான் 2 x இருக்கு, cக்கு வராது. ஸோ பேலன்ஸ் இருக்க டேர்ம்ல அப்படியே இருக்கும். நான் இது சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறேன், இதை நீங்கள் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் லைனில் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு பண்ணும்போது 0 ஈக்குவல் டு a + bன்னு எழுதிக்கலாம். கம்பேரிங் த coefficient of x square. அப்போ இந்த சைடு 0, ஏன்னா x square எதுவுமே இல்லை சரிங்களா. இந்த பக்கம் வெறும் a plus b மட்டும்தான் இருக்கும். ஸோ 0 is equal to a இடத்துல 1 plus b +1 இந்த சைடு போனால் b யோட வேல்யூ -1ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? இப்போ கண்டுபிடிச்ச 3 வேல்யூவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல 9 by x minus 1 x plus 2 whole square is equal to a இடத்துல 1 1 by x minus 1, b இடத்துல -1, ஸோ -1 by x plus 2, c இடத்துல -3 வந்தது கரெக்டா. அப்போ -3 by x plus 2 whole square எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.7 resolve into partial fractions 2x plus 1 by x minus 2 into x square plus 1. ஸோ இங்கே டினாமினேட்டரில் என்ன சேஞ்ச் இருக்குது பாருங்கள், x square plus 1 கீழேயே ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு மேலே எடுக்கும் போது நம்ம எப்படி எடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சொல்யூஷனில் 2x plus 1 divided by x minus 1 into x square plus 1 is equal to first a by x minus 1 எழுதிக்கலாம். அடுத்து plus bx plus c ன்னு எடுக்கணும். b into x plus c ஏன்னா x square இருக்கு. ஒருவேளை x cube வந்தால் இங்கே ax square plus bx plus c ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸ்கொயர் இருந்தால் ஒரே ஒரு வேல்யூ x வச்சு வரும், ஒன்று கான்ஸ்டன்ட் வச்சு வரும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணுறது தான். சரியா? இப்போ இதை எல்சிஎம் எடுக்கலாமா? 2x plus 1 divided by x minus 1 into x square plus 1 is equal to a into x square plus 1 plus b into x plus c into x minus 1 divided by x minus 1 into x square plus 1. இப்போ இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாமா? நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவல் பண்ணலாமா? 2x plus 1 is equal to a into x square plus 1 plus bx plus c x minus 1. இதை நம்பர் 1 ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? சப்ஸ்டியூட் x is equal to plus 1. plus 1 பண்ணும்போது இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். in 1. அப்போ 2 into 1 plus 1 a into 1 square plus 1 plus b into x plus c into 0. 1 minus 1 0. But 2 1s are 2, 2 plus 1 3 is equal to 1 plus 1 2 times of a. அப்போ 3 by 2 is equal to a ன்னு எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 3 by 2 தான் a ஓட வேல்யூ. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு வைங்களேன். இங்கே நம்ம மைனஸில் எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு 0 ஆகவே செய்யாது. அப்போ a வேல்யூ தெரியும். c வேல்யூ வேணும்னா b வேல்யூ 0 ஆக்கணும். b ஓட மல்டிப்ளை என்ன இருக்குது? x. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 ஆச்சுன்னா பியும் 0 ஆகிடுமா? அதுதான் இங்கே செய்ய போகிறோம். புட் x equal to 0 in number 1. So 2 into 0 plus 1 a into 0 plus 1 plus b into 0 plus c into 0 minus 1. 2 into 0 0 plus 1 1 a into 0 plus 1 1 1 into a plus b into 0 0 c into minus 1 minus c ன்னு எடுத்துக்கலாம். இப்போ a வேல்யூ 3 by 2 1 is equal to 3 by 2 minus c minus c இன்சைட் கொண்டு வந்துருங்க. 3 by 2 plus 1 இன்சைட் போனால் minus 1. 2 1s are 2 3 minus 2 1. ஸோ ஆன்சர் 1 by 2. c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ b வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கலாம். இப்போ பியும் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் பிக்கு தான் எக்ஸ் ஸ்கொயர் வரும், சிக்கு வராது. a அண்ட் b மட்டும்தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்? கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவுமே இல்லை, பட் ரைட் ஹேண்ட் சைடு a ப்ளஸ் b மட்டும் கிடைக்கும். சரியா? இப்போ a வேல்யூ நமக்கு தெரியும். ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3 by 2. அப்போ 0 is equal to 3 by 2 plus b plus 3 by 2 செட் போனால் minus 3 by 2 is equal to bன்னு மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்ஸ் எல்லாருக்கும் ஈஸியான சம்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஏபிசி இடத்துல இது எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். 2x plus 1 divided by x minus 1 x square plus 1 is equal to a value 3 by 2 divided by x minus 1 plus b value minus 3 by 2 into x plus c oda value 1 by 2 divided by x square plus 1. இப்போ இல்லை டினாமினேட்டரில் ரெண்டுத்துமே 2 தான் இருக்குது. அப்போ இந்த லைன் எப்படி மாறும்? 3 by 2 x minus 1 மைனஸ், ஏன்னா மைனஸ் வந்து b ஓட வேல்யூவில் வருது. ஸோ மைனஸ் இங்கே எடுத்தோன்னா 3x ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் 1 divided by 2 into x square plus 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்ஸ் எல்லாருக்கும்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.